தெய்வங்களில் ஒருவர். அவர் கருப்பண்ணசாமி எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் மக்களின் முக்கியமான இஷ்ட தெய்வமாகவும் கருதப்படுகிறார். கருப்பசாமியின் தோற்றம். கருப்பசாமி முதன்மையாக கிராமங்களில் காவல் தெய்வமாக வழிபடுகின்றனர். தமிழகம் மற்றும் கேரளாவில் பரவலான பக்தி உள்ளது. அழகர் கோவிலில் 18 படி கருப்பண்ணசாமி என அழைக்கப்படும் அவர் மிகுந்த சக்தி கொண்டவராக கருதப்படுகிறார். அழகர் கோவில் கதை. கேரள ராஜா அழகரின் அழகால் கவர்ந்து 18 மந்திரவாதிகள் அனுப்பி அழகரை திருட கொண்டு வர திட்டமிட்டார். ஆனால் கருப்பசாமி அழகரை காத்து மந்திரவாதிகளை தோற்கடித்தார். இதன் பின் கருப்பண்ணசாமி அழகர் கோவிலில் 18வது படியில் காவல் தெய்வமாக தங்கினார். நீதி பயம் தருபவராக பக்தர்கள் வழிபடுகின்றனர். இவருக்கு மற்றொரு பார்வையும் இருக்கிறது. என்னவென்றால், சிலர் கருப்பசாமியை முருகனின் அவதாரமாக அல்லது திருமாலின் கல்கி அவதாரமாக கருதப்படுகிறார். ஐயப்பனுடன் தொடர்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குலதெய்வமாகவும் நீதி தருபவராகவும் பக்தர்கள் வழிபடுகின்றனர். கருப்பசாமியை வழிபட்டால் பாதுகாப்பு, நீதி மற்றும் பலன் கிடைக்கும். வழிபாட்டு முறைகள். முதல், காலை 6 மணிக்கு முன் அல்லது மாலை 6 மணிக்கு பின் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். அந்த விளக்கையே கருப்பசாமியாக நினைத்து உங்களின் வேண்டுதலை சொல்லுங்கள். 2, முந்திரி பருப்பு நெய்வேத்தியம் அல்லது வாழைப்பழம், முக்கணிகள் நிவேதனமாக வைக்கவும். ஓம் கருப்பசாமியை நமக என்று 108 முறை ஜபம் செய்து கற்பூர ஆர்த்தி செய்யுங்கள். பலன் கிடைக்கும். இதை செய்தால் இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும். சூனியம் போன்ற தீமைகள் நீங்கும். ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும். தர்ம நியாயத்தில் நின்றால் கோபத்தை தவிர்த்து பிரச்சனைகளை தீர்க்கிறார். கருப்பசாமி இருக்கும் முக்கிய இடங்கள். இதில் முக்கியமான கோவில்கள், கோவில் பெயர் மற்றும் இடம். 18ஆம் படி கருப்பண்ணசாமி, மதுரை அழகர் கோவில், மாரநாடு. கருப்பசாமி சிவகங்கை மாவட்டம், திருப்பாச்சேத்தி அருகே இருக்கிறது. புலியரை கருப்பசாமி, தென்காசி மாவட்டம். தேரடி கருப்பசாமி, திருநெல்வேலி டவுன். தூண்டி கருப்பசாமி, திருச்சி மாவட்டம், மணப்பாறை அருகே வளநாடு. ராணிமகராஜபுரம் கருப்பசாமி, தூத்துக்குடி மாவட்டம். நகரம் கோட்டை மலை கருப்பசாமி, திருநெல்வேலி மாவட்டம். அந்தியூர் மலை கருப்பசாமி, ஈரோடு மாவட்டம். இந்த கோவில்களில் பெரும்பாலும் அருள்வாக்கு, குறி, கோடாங்கி போன்ற வழிபாடுகள் நடைபெறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் எங்களின் பக்தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருங்கள். உங்களுக்கு கருப்பசாமி பிடிக்கும் என்றால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.